உழைக்கும் மக்கள் இந்த வெயில்ல வேலை பார்க்கறதுன்றது ஒரு மிக கொடிய ஒரு விஷயமா இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமமான சமத்துவமா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. தொழிற்சாலைகளில் தான் ப்ரொடக்ஷன்ல தான் நிறைய இருக்கு. நாங்கள் கம்ப்யூட்டர்ல தானே வேலை பார்க்குறோம், எங்களால் இந்த சூழலுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அந்த பிம்பம் எனக்கே இருக்குதுதான். அது அவங்களால பிரச்சனை இருக்கா? இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுறாங்கல்ல, முன்னாடிலாம் அது வந்த புதுசுலலாம் அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் இருக்கும். அது போக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீ கேட்பாங்க, மழையில் இவ்வளோ தூரம் வர்றேன் அப்படின்னு. இப்போது நான் இங்கே வரும்போது ரேபிடோவில் தான் வந்தேன். அவர் இவ்வளோ வெயிலில் ஓட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலாம் கேட்டாங்க. அப்போது இது எப்படி பார்க்குறது? இப்போ அவங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன? இப்போ நமக்கு வீட்டிலேருந்து வெளியில் போக முடியலன்னு, வெயில் அதிகமாக இருக்குன்னு நிறைய ஆர்டர் பண்ணி வீட்லேயே சாப்பிட்டுக்கிறோம் எல்லா நேரமும். ஸோ இது அவங்கள எப்படி பாதிக்கும்ன்றீங்க? இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கான திட்டங்கள் என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்க? இப்போ நாங்கள் இந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல இவங்க உழைக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, நகரங்கள்ல தான் பெரும்பாலுமே வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வெயிலில் அந்த நகரத்துடைய அந்த ஒரு வெப்ப தேக்கம் இருக்கு, அர்பன் ஹீட் ஐலாண்ட் இருக்கு. அதில் அவங்க ஓட்டுறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது, அவங்க உடல்நிலை கெட்டு போகுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ஒரு வெயிட்டிங் ரூம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சில இடங்கள்ல, குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்கு. பஸ்ல சில இடங்கள்ல ஏசி இதெல்லாம் போடுற அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா உழைக்கும் மக்கள் இந்த வெயில வேலை பார்க்கறதுன்றது ஒரு மிக கொடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவங்க அந்த உற்பத்தியை பெருக்கணும், அந்த எக்கனாமிக்கலா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப் கொடுத்து, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ற ஒரு நிலைமை இன்னும் இல்லை. இப்போ மேனிஃபெஸ்டோல நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவங்க இலைப்பாறதுக்கான இடம் வேணும், அவங்க சரியான அவங்க ஹெல்த் பாதிக்காத அளவுக்கு அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த கம்பெனி இதுல இருந்து அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க இல்லையா, கிக் கம்பெனிஸ், பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இதற்கான ஒரு சரியான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கணும். இது போன்ற விஷயங்களை நாங்க சேர்த்திருக்கோம். இல்ல ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்ன பாருங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொரோனா தான். கொரோனா டைம்ல நீங்க ரெண்டு விதமான பிரச்சனையை பார்க்கலாம். அதாவது என்னன்னா, யாருக்கெல்லாமே உங்களுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சோ, ஆன்லைன் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும், அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண முடிஞ்சுது, படிக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க, அந்த குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கிறது என்ன ஆச்சுங்கிறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்னா, அப்போ என்னன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமமான சமத்துவமா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. இன்னும் எல்லா வசதிகளும் எல்லாருக்கும் போய் நம்ம சேர்க்கல. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. 10% மக்கள் மட்டும்தான் ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40% மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மேபி கம்மியா இருக்கலாம். அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்து சர்வீஸ் செக்டர்ல இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே உடல் உழைப்பாளியில தான் இருக்காங்க. நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுறோம். இப்ப இந்த இடத்துல மீனவர்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, கொத்து வேலை செய்யறவங்க என்ன இருக்கு, காய்கறி விற்கிறவங்க என்ன இருக்கு, இவங்க எல்லாமே திறந்த வெளியில தான் வேலை செய்யணும், வெயில்ல தான் வேலை செய்யணும். அப்போ இந்த மோர் நம்பர் ஆஃப் ஹீட்ல தான் அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்கு. அதான் நிகழ் சொன்னா அந்த ஐஎல்ஓட ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. இப்போ செங்கல் சூளையில வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க, ஒரு கண்டெய்னர் பக்கத்துல வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க, கிச்சன்ல வேலை செய்யறவங்கன்னு நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி அவங்க ஹீட்ல தான் எக்ஸ்போஷர்ல இருக்காங்க. வெளியே இன்னும் பயங்கர ஹீட்டா இருந்துச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. அப்போ இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிற மக்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இன்னும் ஆல்ரெடி பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் எதிர்காலத்துல அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி யார் இதுல அதிகம் பாதிப்புள்ளாகிறாங்க, அந்த மார்ஜினைஸ் கம்யூனிட்டிஸ் யாரா இருக்காங்க, அப்போ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கான என்ன மெக்கானிசம்ஸ் நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. அப்போ அதுல பேசிக்கான விஷயம் என்னன்னா, அர்பனைசேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. மோர் நம்பர் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணதான். அப்போ நீங்க அர்பன் அப்படிங்கிறது எப்படி மோர் கிரீனரியா மாத்துறது, அது எப்படி கிரீன் ஸ்பேஸா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கூலிங் ஆக்ஷன் இப்போ இன்னைக்கு ஹீட் மிட்டிகேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷனும் ஹீட் மிட்டிகேஷனுக்கான பிளான்ஸ் இது பண்ணிருக்காங்க. கூலிங் சிஸ்டத்தை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பேசுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இப்பவுமே இன்னும் பாலிசியா வரல, ஆனா இது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அப்போ இதை பாலிசியா கொண்டு வரணும், இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்தியாவிலே ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, வேற யாரும் டிக்ளேர் பண்ணல. ஆனா ஹீட் வேவ்ஸ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஐஎம்டிஏனுடைய டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா 48 hours கன்சிஸ்டன்டா அபோவ் நார்மல் டெம்பரேச்சரோட 5 degrees Celsius அதிகமா இருக்கும். அப்பதான் அது ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீட்ல தான் ஒரு மணி இறந்து போனாங்கன்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை.
அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம ஹீட் வேவ்ஸ்னா என்னென்ன ரீடிஃபைன் பண்ண வேண்டியது ஒரு தேவை இருக்குது. அதே போல வந்துட்டு ஒரு நபர் ஹீட்டால பாதிப்பு உள்ளாகிறாரு அப்படின்னா அவருக்கான மருத்துவ வசதி, அதற்கான அவர் இழப்பீடு பெறுவதற்கான வசதிகள், அதுக்கான எஸ்ஓபிஸ் அப்படிங்கிறது நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த இதுல இருந்து பேசுறோம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசணும். நிறைய இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபேக்ட்ரியில ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க தான் நிறைய என்விரான்மெண்டல் அழிக்கிறாங்க, அவங்க தான் நிறைய தோண்டி எடுக்கிற வேலை, இந்த நிலக்கரியில் இது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் மீன் தொழிற்சாலைகளில் தான், ப்ரொடக்ஷனில் தான் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தானே வேலை பார்க்குறோம், எங்களால் இந்த சூழலுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அந்த பிம்பம் எனக்கே இருக்குது தான். அது அவங்களால பிரச்சனை இருக்கா? இன்ஸ்டாலெல்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 கிராம் கார்பன் எமிட் ஆகுது ஒரு ஃபோட்டோலையா? ஆமாம். நீங்கள் வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறீங்க இல்லைங்களா, அது சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அது எலக்ட்ரிசிட்டியில் தான் கன்சியூம் பண்ணுது நீங்கள் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? 70% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பவர் சிஸ்டம் தானே வருது. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி தான் மோர் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறீங்க. பகலில் வந்துட்டு அவங்க ஏசியையும் லைட்டையும் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் ஸ்டைலில் அந்த பில்டிங் கட்டியிருக்கீங்க இல்லைங்களா. அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுக்காக இருக்காங்க. இனி அமெரிக்கன் ஸ்டைலில் வந்துட்டு நல்லா காற்று வர ஒரு இடத்துல பீச் ஓரமாக வந்துட்டு பெரிய ஒரு 7-8 மாடிக்கு வந்து வீடு கட்டிடம் கட்டிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அது கம்ப்ளீட்டாக கிளாஸ் வச்சு அது கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ் ஏசி வச்சுட்டு நீங்கள் காலையில இருந்துட்டு நைட்டு வரைக்கும் லைட் யூஸ் பண்ணுறீங்க, ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் இப்போ டிஜிட்டல் ஹப்ஸ் எல்லாம் வருது. டிஜிட்டல் ஹப்ஸ் அப்படிங்கிறது அதிகமான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும், அதிகமான வாட்டரையும் கன்சியூம் பண்ணும். நம்ம அனுப்பக்கூடிய எல்லா டிஜிட்டல் டேட்டாஸுமே வந்துட்டு கூகுள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டேட்டா சென்டருக்கான டிமாண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சென்னையிலும் ஹைதராபாத்ல வரும். ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதான். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் சர்வீஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டிஸை வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெர்மல் பவர் சிஸ்டம் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இதுக்கான காரணிகள் இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. என்ன வேலைக்கு தான் போறது போ இல்லை அதை சொல்கிறேன். அதாவது என்னன்னா என்ன வேலைக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது என்னன்னா நீங்கள் என்ன வேலை வேணா பாருங்க. பிரச்சனைனா சூழலுக்கு இசைவாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, மாடர்னிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பேஸ்டான இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. இதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா எக்காலஜியை நம்ம லாஸ் பண்ணிட்டு வர்றோம். ஸோ அப்போ கல்ச்சுரலாக நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இன்னைக்கு ஐடி செக்டர் இந்த மாதிரி வெரி செக்டர்ஸ் அப்படிங்கிறது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் வந்து டேட்டாஸ் வந்து இன்புட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ உற்பத்தி பண்ணக்கூடிய டேட்டா, அதுல பெரிய கிரியேட்டிவிட்டியான ஒர்க் கிடையாது. ஹியூமன் ரோபோஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலாச்சார ரீதியாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா புதிய விதமான வேலை விஷயங்கள், ஒரு சமூகமாக இதை வந்து எப்படி மாற்றி அமைப்பது, இந்த ஒரு டிரான்சிஷன் நோக்கி நான் நகர வேண்டியது இருக்கு. இது ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி மாற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிறது மாற்று சிந்தனையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. சூழலுக்கு இசைவாக, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையாக இருக்கக்கூடிய வேலைகளை நாம் எப்படி உறுதி செய்வது. இப்போ வந்து நீங்க டைரக்ட் எமிஷன், இன்டைரக்ட் எமிஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த அண்ணா சொன்ன மாதிரி டேட்டா சென்டர்ஸ் தான் உலகத்திலேயே மிக அதிகமான உமிழ்வுகளை கொண்டு வர ஒரு செக்டராகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கமர்ஷியல் செக்டர் இருக்கு. இப்போ நம்ம மால் இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து அது ஒரு விற்பனை செய்யற ஒரு இடமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு எனர்ஜி வந்து அது யூஸ் பண்ணுது. சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க நிலக்கரியை சார்ந்த ஒரு பவர் சிஸ்டம் தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகள்ல வந்து சோலார் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக. யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல நகரங்கள்ல வந்து சோலாரை உபயோகிங்க. இப்ப பார்சிலோனாலாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய வெயிலுக்கு வந்து நம்ம தெர்மல் பிளான்ட் வச்சோம்னா அந்த சூடு காத்து வருது இல்லையா தெர்மல் பிளான்ட்ல, அதுவும் நகரங்களுடைய வெப்பத்தை பாதிக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஏசி காலையில போட்டுட்டு இந்த டேட்டா சென்டர்ஸ், ஐடி செக்டர் இவங்கலாம் இல்ல மால்ஸ், இந்த சூடும் வந்து அதே நகரத்துக்குள்ளதான் வருது. இப்ப சாமானிய மக்களுக்கும் இந்த உமிழ்வுகளுக்கும் வெப்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்கதான் தினமும் 2 மணி நேரம் வெளி சென்னையில இருந்து உள்ள வர வேண்டியதா இருக்கு. இல்ல ஏதாவது சின்ன வேலைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு தான் உடல்நிலை அதிகமா பாதிப்படுது. அப்ப இந்த மக்களுக்கும் அந்த மக்களும் இருக்க அந்த ஒரு பிரிவினை இருக்கு இல்லையா. சோ அது வந்து ஒரு காலநிலை மாற்றத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அமெரிக்காலையும் மிக மோசமா இருக்குது. அங்க வந்து நீராதாரம், காற்று மாசு, வெப்ப பிரச்சனை, இது அமெரிக்கால மிக அதிகமா இருக்கு. இப்ப இருக்க பெரும் இந்த பில்லியனர்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, டெக் பில்லியனர்ஸ், அவர்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான பாதிப்புகள் உண்டாக்கிட்டு இருக்குது. உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து நம்ம ஊரை வந்து சும்மாவே வெயில் அடிக்கிற ஒரு ஊர் இல்லையா. நம்ம வந்து இயற்கை சூழல் இல்லாம நம்மளால அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கவே முடியாது. நம்மளுடைய இயற்கை சூழல் சொல்றேன். இப்போ வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பம் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் அந்த வெப்ப பிரச்சனை இன்னும் தீவிரமாக்குது. சாமானிய மக்களை வந்து ரொம்ப மோசமா பாதிக்கும்.
இதில் இப்போது 2 பேர் சொன்னதுலேயுமே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா கல்ச்சுரலாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து சாமானிய மக்களை தான் நிறைய பாதிக்கின்றோம்ல. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அந்த நம்ம கொடுக்குற சுற்றுச்சூழல் கன்சர்னோட தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுற கட்சிகள், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாமே ஒரு மிட்டிகேஷன் பிளானாக தான் இருக்குது. இல்லை, அதாவது கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அதுனா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம்.